கல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இருபத்தி 8ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை, அதாவது ஜூலை 4ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வார பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, புதன் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து, அதாவது கடக ராசியில் சஞ்சாரம் செய்து வக்ரமாகிறார். புதன் வக்ரமாறார் அப்படின்னா ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். யார் யார் அலர்ட்டாக இருக்கணும்? மெயினாக கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்டெயின் ஆகும். இந்த பைப்பிங்கு, ஏசி வெண்ட்டு, அப்புறம் வாட்டர் பைப்பு, எந்த விதமான அவுட்லெட்டாக இருந்தாலும், இன்ஃபேக்ட் இன்க்ளூடிங் வண்டியோட டாக்குமெண்டேஷன்லேருந்து, வீடு வாங்கினீங்கன்னா வீடு வாங்கக்கூடிய டாக்குமெண்டேஷன்லேருந்து எல்லாமே ஒரு கோளாறு இருக்கும். ஒரு விஷயத்த மறுபடியும் செய்ய வைக்கும் இல்லையா, லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 3 ராசிகளுக்கு அதிகமாக இருக்குது. இதில் மெயினாக பழைய கடன் க்ளோஸ் பண்ணியிருக்கோன்னு நினச்சிருக்கக்கூடிய கடன் இல்லை, இது மட்டும் பாக்கி இருக்குது, நீங்கள் கட்டணும், செட்டில்மெண்ட் க்ளோஸ் ஆகலை அப்படின்னு ஒரு லெட்டர் வர்றது இல்லையா, அது சம்மந்தப்பட்ட நமக்கு ஒரு கால் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள். ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸில் நிறைய கோளாறுகள் கண்டிப்பாக தெரியும். யார் யாருக்கு? கடகத்துக்கு, விருச்சிகத்துக்கு, மீனத்துக்கு தெரியும். இதில் என்னென்னா, ரிஷபம் மட்டும் இன்னொரு ஒரு வாரம் 10 நாளுக்கு ஹெல்த் மெயினாக பார்த்துக்கணும். ரிஷபம் மட்டும் பார்த்துக்கணும். அட் தி சேம் டைம் இந்த வாரத்துடைய இறுதி பகுதி 2, 3 இந்த 2 நாட்களும் கண்டிப்பாக மகரமும் சரி, கொஞ்சம் வண்டி வாகனங்களில் மற்ற விஷயங்கள்லாம் கவனமாக போகணும். மெயினாக பிபி இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி டான்சன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமைகளில் இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ பெரிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிதுனத்துக்கு நல்லா இருக்குது, அதே மாதிரி கடகத்துக்கும் நல்லா இருக்குது, மகரத்துக்கு நல்லா இருக்குது. அதான் நான் கமர்ஷியலாகவும் சொல்கிறேன். அதெல்லாம் பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்டிவ்லையும் தொழிலையுமே இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் கவனமாக இருக்க வேண்டியது ரிஷபம். மற்ற எல்லாருக்குமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. வக்கரம் ஆகிறதுனால நிறையா பிரச்சனைகள் இருக்கும். ஒருவேளை ஜாதகத்திலே வக்கரமாக இருந்ததுன்னா அது உங்களுக்கு கோல்டன் டைம். மேஷராசி நண்பர்களுக்கு மிக முக்கியமான வாரமாக இந்த வாரத்தை கருதலாம். கண்டிப்பாக நான் சொன்ன பலன்களில் 80% பலன்கள் உங்களுக்கு வர்த்திக்கும். இப்போ வீடு வாங்குறீங்கன்னா டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணணும். கல்யாண மண்டபம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணணும். கவர்மெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் சைன் வாங்குறதுக்காக நீங்கள் போனீங்கன்னா கூட 2 தடவை 3 தடவை அலைய வேண்டியதாக இருக்கும். அது ரொம்ப யதார்த்தமான உண்மை. ஆனால் அந்த வக்கரமாகிறதுனால அதில் பிழை இருக்கும், நம்ம கண்ணில் பார்க்க மாட்டோம், அப்படியே ஓவர் சைட்டில் சலூன்னு போயிடும். அப்புறம் தான் தெரியும், ஐயோ பேர் தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி. அதனால் தயவுசெய்து எந்த டாக்குமெண்டேஷன் வீடு சம்மந்தப்பட்டது, நிலம் சம்மந்தப்பட்டது, பத்திரங்கள் சார்ந்தது எதுவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக பார்த்துங்க. ரெண்டாவது, குரு சுக்கிரன் எல்லாம் சேர்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய வீட்டில் ஆல்ரெடி வாங்கியிருக்கக்கூடிய, இல்லை யூஸ் பண்ணக்கூடிய, இல்லை வண்டி ஆல்ரெடி இருக்குது, பெரிய வண்டியாக இருந்தால் கூட அதில் ஒயரிங்கு, இந்த எலி கடிச்சு வைக்கிறது, ஏதாவது இந்த ஒயரிங் ஃபால்ட் ஆகிறது, அதே மாதிரி இந்த டியூப்லலாம் அடைச்சிக்கிறது, மால் ஃபங்க்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். பேச்சு, தொண்டை, இது 2மே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. அதில் மெயினாக உங்களுடைய தைரியஸ்தானம் அபரிவிதமாக இருக்கும். தைரியஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குனாவே எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக பண்ண முடியும், ஜெயிக்கவும் முடியும். அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் தான் உங்களுக்கு ஓடின்னு இருக்கு. பகவத் பிராப்தம், பகவத் சங்கல்பம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. மெயினாக திருத்தணி முருகனை மனசார வணங்குங்க. மற்றபடி நெகட்டிவாக சொல்கிற பெருசாக ஒன்றும் கிடையாது. சந்தோஷம் 80, பொருளாதார ஏற்றம் 70. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் அடிபடாமல் பார்த்துக்கணும், ஜுரம் வராமல் பார்த்துக்கணும், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும்.
மெயினாக கணவருடைய உடல்நிலை, கணவருடைய கண் பகுதி அல்லது முகத்தில் சின்ன பிரச்சனை, சில பேருக்கு பல்லு பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போகும். நம்ம கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் கண்டிப்பாக பல் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் கணவருக்கு. அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி புது முயற்சி எது எடுத்தாலும் சின்ன சின்னதாக தட்டி போய் நடக்கும். மெயினாக சொல்ல வேண்டியது, ஒரு வேளை இன்றைக்கி டேட்டுக்கு உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு வருது, இல்லை ஏதோ ஒரு ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறீங்க, இல்லை எனி கைண்ட் ஆஃப் டாக்குமெண்டேஷன் அப்ளை பண்ணாலும் அது தடைப்பட்டு போய் நடக்கும். நார்மலாக ஒரு நாளில் வர போஸ்ட் உங்களுக்கு 2வது நாள் வரும். இந்த மாதிரி தள்ளி போய் சில காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பந்தங்கள், அதே மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிலலாம் பெரிய ஒரு சந்தோஷம் கலந்துருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால நீங்கள் சொன்னீங்கன்னா அது யாருமே நோன்னு தவிர்க்கவே முடியாது. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், வீட்டில் பெரியவங்க, அதே மாதிரி மூத்த பையன், அவங்க ஹெல்த்து கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமையில் தான் இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பட் பெருசாக நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்குற மாதிரியோ, ஐயோ அது சரியா இல்லைன்னு சொல்கிற மாதிரியோ எதுவும் கிடையாது. ஸோ ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்று தான் நான் சொல்கிறது, உடம்பு ஹீட்டு ஜாஸ்தி ஆகும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜாமுன்னு இருப்பீங்க. சந்தோஷம் 90, பொருளாதாரம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான காலகட்டம். தெய்வ அனுகிரகம், பல ஊர்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், வேற ஊர், வேற நாடு, இந்த மாதிரிலாம் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், அப்பாவுடைய சொத்துக்கள், மூதாதையர்கள் சொத்துக்கள், இது எல்லாமே கண்டிப்பாக வெளியே வரும். அதாவது கண்டிப்பாக நீங்கள் வாங்குற மாதிரியும் இல்லை உங்களுக்கு வர்ற மாதிரியோ செட்டில்மெண்ட் ஆகிற மாதிரியும் வாய்ப்புகள் இருக்குது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் வக்கரமாக இருக்கிறதுனால பல ரகசியங்கள் உங்கள் வாயிலிருந்து வெளியே வந்துடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். பண தட்டுப்பாடுகள் கொஞ்சம் பார்ப்பீங்க. குடும்ப உறவினர்கள் யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய ஹெல்த் இஷ்யூ, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினாக ஹார்ட் பிளாக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குடும்ப உறுப்பினர்களுக்கு பெரியவங்களுக்கு யாராவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த கமிட்மெண்ட்டும் கொடுத்தீங்கன்னா நடக்காது. அதனால் எந்த கமிட்மெண்ட்டும் டைமுக்கு சொல்லாதீங்க. வேறு ஏதாவது டைம் சொல்லுங்கள், தள்ளி போய் சொல்லுங்கள், பிரச்சனை கிடையாது. இல்லைனா பார்க்குறேன், சொல்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். ரகசியங்கள் நமக்கே தெரியாமல் வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. பண வரவுகள் தாராளமாக இருக்கும். பெரிய ஒரு டென்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கால் பாதம், அதே மாதிரி மோஷன் போகிற இடத்துல ஏதாவது பிரச்சனை சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னா 75. பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பலன்கள் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அதில் மெயினாக அந்த குரு சுக்கிரன் சேரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வண்டி வாங்குறது, சில பேருடைய வீட்டில் கல்யாணம் நடக்கிறது, நிச்சயார்த்தம் கன்ஃபார்ம் ஆகிறது, பிடிச்ச பையன் ஏற்படுறதுங்கிற மாதிரி ரொம்பவுமே அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கனால கால் முட்டியில் அடிபட்டிருக்கும். உடம்புல அந்த ஒரு விட்டமின் குறைபாடு இருக்கிறதுனால நிறையா கோபம், ஆத்திரம், டென்ஷன் இதெல்லாம் இருக்கும். பார்த்துக்கலாம். ஆனால் நிறைய பேர் வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இல்லை வேறு ஊருக்கு பிரயாணம் செய்வது, அப்பாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், பின்னடைவு கொடுக்கறதுங்கிற மாதிரி கடகத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். மற்றபடி பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேதுவின் நட்சத்திரத்திலே போகிறதுனால கண்டிப்பாக சொந்த விஷயங்கள், வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை ஓப்பனாக பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம பேசினோன்னா அதில் எந்த ஒரு வீரியமும் இருக்காது. ஈஸியாக மற்றவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்று, 2வது உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் நம்ம கதையை மற்றவங்களுக்கு சொல்கிற மாதிரி ஆகிடும். தொழிலில் பயங்கர டஃப்பான பீரியடை தான் நான் பார்க்குறேன். சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு பாதி பேருக்கு வேலை கூட போகலாம். அந்தளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் சிம்பிளாக சொன்னால் சுவாமிமலை முருகப்பெருமானை போய் நீங்கள் பார்த்துட்டு வர்றது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். பண வரவுகள், இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்ஸ் மாறும். நைட்டு ஃபுல்லாக உழைக்கிற மாதிரி கூட காலகட்டங்கள் வரலாம். ஆனால் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். இதில் கால் நரம்புகள் சுருண்டுக்கும், இல்லைன்னா நரம்புகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கால் பாதங்களில், அதே மாதிரி இந்த காஃப் மசில்னு சொல்லுவோம், கண்டக்கால், அதிலலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு இந்த விரல், நுனி விரல்னு சொல்லுவோம்ல, அதாவது கால் பாதத்தில் 5வது விரல், கட்ட விரல்லேருந்து 5வது விரல், அந்த நுனி விரலில் ஏதாவது ஒரு நெயில் ப்ராப்ளம் வர்றது, இல்லை அதில் ஏதாவது ஒரு செதை எக்ஸ்ட்ரா தங்கிக்கிறது, இல்லை நெயில் பிக்கும் போது அதுவும் சேர்ந்து வர்றது, அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகிறது. மெயினாக பிளட் சுகர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் பெரிய ஒரு பாதிப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ எல்லாமே ரொம்ப நல்லபடியாக
நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். தெய்வ அனுகிரகம் இருக்குது. அனந்த பத்மநாபன் வழிபாடு பண்ணுங்கள். சந்தோஷம் 70, பொருளாதாரம் 70. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக, லாபங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும், இந்த வாரம் இருக்கும். ஏன்னா லாபத்தில் உள்ள கிரகங்கள் உட்காந்துருக்கு. பழைய ஃப்ரெண்டு, பழைய நட்பு, பழைய காதலன், பழைய காதலி, இவங்கனால தொல்லைகள், தேவையில்லாத கம்யூனிகேஷன், இதெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேஷன் வித் எல்டர் லேடிஸ், அதாவது மூத்த பெண்களிடம் கொஞ்சம் வாதாடுவதோ, பிரச்சனை பண்ணுறதோ, இல்லையா அவங்கக்கிட்ட இருந்து தேவையில்லாத மெசேஜ் இதெல்லாம் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துப்பது நல்லது. லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு என்னதான் பணம் கொடுத்தாலும், என்னதான் வெற்றியை கொடுத்தாலும், அட் த டைம்ஸ் கம்யூனிகேஷனில் தப்பான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. உண்மைக்கு புறம்பாக இருக்கும், மாற்றி மாற்றி பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்தில் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் தயவுசெய்து அந்த விஷயத்தை நம்பாதீங்க. எதையுமே தீர விசாரித்து அலசி ஆராய்த்து அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது தான் கரெக்ட். இதில் மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அஷ்டமத்தில் உட்காந்துருக்கக்கூடிய பாக்கியத்தில் உட்காந்துருக்கக்கூடிய செவ்வாய்க்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கனால மெயினாக வண்டி வாகனங்கள், அப்பாவுடைய ஹெல்த்து, மெயினாக கண் அல்லது பல் பகுதி. அட் தி சேம் டைம் சொத்து பத்துக்களுக்கான பஞ்சாயத்துகள் ஓடின்றதுன்னா அதை கொஞ்சம் நம்ம நேரடியாக போய் அட்டாக் பண்ணாமல் கொஞ்சம் சூதானமாக இருந்து புரிஞ்சுக்கிட்டது பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு சொல்லி என்னுடைய கருத்து. பட் கன்னிராசி நண்பர்களுக்கு எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கவர்மெண்ட்டுக்கான வேலை நீட்டில் கிளியர் பண்ணுறதுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டைமிங் தான் ஓடுது. ஸோ இந்த டைம் பீரியடில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஓப்பனாக பேசாமல் இருக்கிறது, மூத்தவங்களோட பிரச்சனைக்குள்ளே நம்ம தலையிடாமல் இருக்கிறது அத்தியாவசியம். சந்தோஷம், பொருளாதாரம் ரெண்டுமே 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் வேண்டியதில்லை. துலா ராசி இல்லை துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்கியத்தில் சூரியன் அற்புதமாக இருக்கான். ஆனால் அவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கார். ராகு சதய நட்சத்திரத்தில் இருக்கார். கண்டிப்பாக வெளியூர், வெளிநாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கும் மேலே வேற்று மொழி மனிதர்கள் மூலிமா ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பூஜா புனஸ்காரம், ஆன்மீகம், ஃப்ளைட்டு, ட்ராவலு, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அஷ்டமத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கனால மறைமுகமான இடங்களில் சின்ன சின்ன சூட்டு கொப்பளங்கள், இல்லை கை விரல்கள் பட்டு அல்லது நகங்கள் பட்டு சில இடங்களில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். மெயினாக தொடை பகுதி இல்லை பேக்கு, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம், பார்த்துக்கணும். உங்கள் வேலைக்கு வேட்டு வைக்கிற மாதிரி சில கம்யூனிகேஷன்லாம் தப்பாக போகும் நம்மளை பற்றி. அதனால் அதை கொஞ்சம் பொறுத்து இருந்து அலசி ஆராய்வது, உடனே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது, விசாரித்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன்னு மட்டும் சொல்கிறது, இல்லைன்னா ஐ கம் பேக் டு யூ லேட்டர்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறது நல்லது. கண்டிப்பாக வீடு சம்மந்தப்பட்டது, நிலம் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட்டு, கம்யூனிகேஷன், ப்ரோக்கரேஜ், டீச்சிங் பொசிஷன், பேங்கிங் ப்ரொவிஷன், எனி கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுற எல்லாத்துலேயுமே ஒரு டிலே காணப்படும் இன்றைக்கிலேருந்து. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாகவும் பொறுமையாகவும் ஹேண்டில் பண்ணுறது நல்லது. மற்றபடி நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாமே நமக்கு சார்ந்து நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். ஸோ சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி 85% நல்லாயிருக்கு. மெயினாக முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டியது சிவனை. சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், புதன் வக்கரமாக உட்காந்துருக்காரு. புதன் மட்டும் வக்கரம், மற்ற 2 கிரகங்கள் நார்மலாக இருக்கலாம். அப்போ டிக்கெட் கேன்சல் ஆகும், டிக்கெட்டில் பேர் தப்பாக பிரிண்ட் ஆகும். இன்றைக்கி வரவங்க அப்பாயின்மெண்ட் நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. பயணங்கள் தடைப்பட்டு போகும், இல்லைன்னா தள்ளி போகும். சில பேர் அறிவு ஜீவிகள் இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு போட சொன்னால் நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு போடுங்க டிக்கெட். அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உங்களுடைய கவனக்குறைவினால் பண இழப்புகள், அதுவும் பிரயாணத்தில் பண இழப்புகள். சில பேர் வண்டியில் போகும்போது தூங்கிடுவாங்க. இந்த வடிவேல் கதை மாதிரி பாக்கெட்லேருந்து எடுக்கிறது கூட தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நிலம் வாங்கணும், இல்லை வீடு வாங்கணும்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா அந்த நிலத்தில் இல்லை டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது 100% தப்பாக இருக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஒன்று, அஷ்டமத்தில் போய் உட்காந்துருக்காரு சூரியன். அதனால் எலும்புகள் பாதிப்பு, கழுத்து எலும்பு அல்லது நம்ம டெய்ல் போன் இதிலலாம் கொஞ்சம் பிரச்சனை சரியாகும். ஆனால் நல்லது ஏகப்பட்டது நடக்கும். 85% நல்லது நடக்கும். ஆனால் குருவும் சுக்கிரனும் ரெண்டுமே திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறது நிறைய பேருக்கு நன்மதிப்பு, புது வரவுகள், புது விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். நினச்சது எல்லாமே கரெக்டாக முடிக்கக்கூடிய பிராப்தமும் உண்டாகும். ஸோ பேசிக்கலாக டைம் நல்லாயிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிறது தான் நல்லது. ஸோ குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். என்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஜாமுன்னு நடக்கும். சந்தோஷம் ஆல்மோஸ்ட் 85% நல்லாயிருக்கு.
பொருளாதார ஏற்றம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள்லாம் வரும். அதனால ஒரு 80%ன்னு சொல்லலாம். தனுர் ராசி அல்லது தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான காலகட்டம். டைரக்டா சூரியனுடைய பலம் இருக்கு, சூரியனுடைய பார்வை இருக்கு. எந்த விஷயத்தையுமே ஈஸியா முடிக்கக்கூடிய தன்மை உருவாகும். ஒரு கிளாரிட்டி இருக்கும். மற்றவர்கள் மூலியமா நமக்கு லாபம். ஓப்பனா சொன்னா ஒரு பெரிய மனிதனுடைய கான்டாக்ட், அதே மாதிரி பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்புகள் நமக்கு ரொம்ப சாதகமாக நடக்கக்கூடிய காலகட்டம். அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை, மெயினாக மலக்குடல், கிட்னிஸ், இதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். இந்த புதன் வக்கரமாக இருக்கிறதுனால சில பேருக்கு அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் மெயினாக இது நம்ம அப்பெண்டிசைட்டிஸ் மாதிரி இருக்கிறது, இல்லை லோ இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஏதாவது பிரச்சனை, கட் ஹெல்த்தில் ஏதாவது கிருமிகள் உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். கம்யூனிகேஷனில் நிறைய தப்பு, நிறைய கோளாறுகள், பொய் பித்தலாட்டம், இதெல்லாம் வந்து மற்றவர்களால் நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் நம்மளே மாட்டிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் என்ன தான் சொன்னாலுமே தனுர்ராசி நண்பர்களுக்கு பெரிய ஆதாயங்கள் உண்டு. எஸ், இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக உட்காந்துருக்காரு. அதுவும் ரேவதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக நண்பர்கள் மூலியமாகவும் உங்களுடைய உறவினர்கள் மூலியமாகவும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி கம்யூனிகேஷனில் பிரச்சனையும் வரும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமாக நடக்கக்கூடிய அற்புதமான டைமிங். ஸோ இதில் என்னென்னா மெயினாக நம்ம எது வந்து ரொம்ப தள்ளி போகுதுன்னு நினச்சிருக்கோமோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். வெளியே சொல்லாமல் இருந்தால் நம்ம அதை ஈஸியாக வெளியிடும் போது உங்களுக்கு நடக்காது. அதுதான் விஷயம். சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி 85% நல்லாயிருக்கு. சிவபெருமான் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏற்றங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மிகப்பெரிய ஏற்றங்கள், மிகப்பெரிய நம்பிக்கை, புது விஷயங்கள் ஆரம்பிக்கிறது எல்லாமே நல்லபடியாக இருக்கும். வாழ்க்கை துணைக்கு மெயினாக தலைப்பகுதிகளில் ஏதாவது சின்ன பிரச்சனை வரலாம், இல்லை கண் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரலாம், அல்லது சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மூக்கு அல்லது காதில் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்து சரியாகலாம், நரம்புகள் பாதிப்பு கொடுக்கலாம். வாழ்க்கை துணையின் மேலே ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை நிலம் வாங்குறீங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை அப்ரூவல் கேட்குறீங்க, இல்லை இபியில் ஏதாவது போடுறீங்க, இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி தள்ளி போய் நடக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். குருவுடைய முழு பார்வை பலம் இருக்கிறதுனால தெய்வ அனுகிரகம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. குரு சுக்கிரன் ரெண்டுமே சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பலம் வந்து அசாத்திய பலம். அதனால் எதையுமே நீங்கள் ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு ஏற்படும். முழு சக்தி உருவாகும். அஷ்டமத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கேது இருக்கிறதுனால நிறைய இடங்களில் மன திருப்தி இல்லாதனால மன வலிமை கம்மியாக இருக்கிற மாதிரி, நைட் நேரம் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிற மாதிரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஸோ யூ நீட் நாட் வரி அபவுட் இட் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதில் மெயின் அதிர்ஷ்டம் என்னென்னா உங்களுக்கு ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றொன்னா சரியாயின்னு இருக்குங்கிறது தான் பெரிய ஒரு சமாச்சாரம். பழைய பார்ட்னரு, பழைய நட்பு, பழைய ஃப்ரெண்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்கெல்லாம் வந்து உங்களை பார்ப்பாங்க, இல்லை அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுவீங்க. புது பிஸ்னஸ் எதாவது ஆரம்பிக்கிறது பழைய நண்பர் கூட, பழைய பார்ட்னர் கூட எல்லாம் நடக்கும். உங்களுக்கு ஒரிஜினலாக ஜாதகம் நல்லா இருந்தது, உடன் உங்களுக்கும் ஒரிஜினலாக வக்கரமாக இருக்குன்னா நீங்கள் ஆரம்பிக்கிறது பிரச்சனை கிடையாது. வாழ்க்கை துணையின் மேலே எடுத்திருக்கக்கூடிய ஒரு கடன் அல்லது அக்கௌண்ட்டு இது எதாவது பழசு இருந்ததுன்னா அது கொஞ்சம் பிரச்சனையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. சந்தோஷங்கிறது 70, பொருளாதாரம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த். புதன் வக்கரமாக இருக்கிறன்னா மாத்திரை மருந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சான்னு பார்த்துக்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் அஷ்டமஸ்தானம் மட்டும் கிடையாது, 6ஆம் இடமும் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குது. அப்போ அதில் ஃபுட்டு வந்து கரெக்டான எக்ஸ்பைரி டேட்டில் இருக்கா, இல்லை நம்ம பேக் ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எடுத்துகிற மாத்திரை வந்து கரெக்டான மாத்திரையா, காலையில் எடுத்துக்க வேண்டியது மத்தியானம் எடுத்துக்கிறது மாதிரி தப்பு தப்பாக அதெல்லாம் எடுக்கும். அதாவது கம்யூனிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபுட்டு, வித் ரெஸ்பெக்ட் டு மெடிசன், இது எல்லாமே தப்பாக நம்ம கன்வே ஆகும். இல்லைன்னா நமக்கு நிஜமாகவே கோளாறு ஏற்படும். மெயினாக அதுதான் பார்த்துக்கணும். வயிறு உபாதைகள், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், இதெல்லாம் வந்து கும்பராசி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பழைய கடன், க்ளோஸ் பண்ண வேண்டிய கடன், க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய கடன், செட்டில்மெண்ட் ஆகிருக்கக்கூடிய கடன், இதுலேருந்து ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. கூட இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய சபார்டினேட்ஸ், உங்களுடைய கலீக்ஸ், இவங்க வந்து தேவையில்லாமல் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணி அதை தேவையில்லாமல் நீங்கள் போய் பதில் சொல்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். கவனம் தேவை. புது கடன் இதெல்லாம் வந்து நீங்கள் சைன் பண்ணுற முன்னாடி தயவுசெய்து பேப்பரை கிளியராக பாருங்கள். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது, அந்த வக்கரமாக இருக்கும்போது நமக்கே தெரியாமல் ஹிடன் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கவனம் தேவை. ஆனால் இதில் பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா, பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுப்பார்.
அதே மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோட்டாக்கள், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக எளிதாக முடியக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார். எந்த விஷயத்தையுமே நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தத்தை கொடுப்பார். ஸோ பெருசாக நம்ம வந்து கவலைப்படுற மாதிரி இது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம், அந்த விஷயம் அந்தளவுக்கு கரெக்டாக அருமையாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் சொல்லலாம். ஸோ கிரேட் திங்ஸ் கேன் ஹேப்பன் ஓன்லி வென் யூ ஆர் பேஷண்ட். அதாவது அவசரப்படாமல், சண்டை மட்டும் இருக்கக்கூடாது. இந்த வாரம் ஏதாவது கோர்ட்டு கேஸு இல்லை வாய்தா டேரெக்டாக மீட் பண்ணுறது, இந்த மாதிரி எது இருந்தாலும் தள்ளி போகிறது பெட்டர். அவ்வளோதான் சமாச்சாரம். அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி நெகட்டிவிட்டி என்று சொல்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது. ஏன்னா பஞ்சமாக சூரியன் இருக்கிறனால எல்லாமே அடிபட்டு போய்டும். உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஆனால் எதையுமே ஈஸியாக பண்ண முடியும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 85. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மெயினாக சொல்ல வேண்டியது நம்ம பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலே புதன் வக்கரம் அடைகிறார். அப்போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு அர்த்தம். பிளட் சுகர் இதெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த டைமில் டெஸ்ட் எடுத்தால் கூட ரிப்போர்ட் தப்பாக வரலாம், ஃபால்ஸ் ரிப்போர்ட் கூட வரலாம், புதன் வக்கரமாக இருக்கிறதுனால. அதை வந்து நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுங்க. ஐயையோ எனக்கு சுகர் இருக்குன்னு ஃபீல் பண்ணிடாதீங்க. சில பேருக்கு அப்படி நடக்கும், அதனால சொல்ல வரேன். இன்னொன்று, பஞ்சமஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால பழைய வீடு, பழைய அப்பார்ட்மெண்ட்டு, பழைய லேண்டு, பழைய நண்பர் மூலியமாக வரக்கூடிய ரெஃபரன்ஸு, தெரிஞ்சவங்க, ஒரு நெட்வொர்க் மூலியமாக வரக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சாதகமாக நடக்கும். பட் என்ன தான் சொன்னாலும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி, உங்களுடைய பையன் அல்லது உங்களுடைய பொண்ணு வந்து மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க, தப்பாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஒரு சில பேருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரலாம். ஒரு அந்த டேண்ட்ரஃப் மாதிரியோ, இல்லை நேற்று ஒரு 4 நாள் முன்னாடி போட டை வந்து வேறு மாதிரி எதாவது கம்பெனியில் மாறினாலும் இல்லை ஒரு மாதிரி மண்டையெல்லாம் அரிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிரயாணங்களில் எங்கே போகிறோம் ஏது போகிறோன்னு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. மற்றபடி நத்திங் இஸ் ஆக்சுவலி நெகட்டிவ் ஃபார் யூ. நான் குரு உட்காந்துருக்கனால எல்லாத்தையும் சாப்பிட்ருவார். எந்த ஒரு நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் கில் பண்ணிடுவார். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. குலதெய்வத்தை மட்டும் கரெக்டாக பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லா விதமான நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய வார்த்தைகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். ரொம்பவுமே நல்லா இருக்குது. எதுக்கும் யாருக்காகவும் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. பியோர் காட்ஸ் கிரேஸ் அது உண்டுன்னு சொல்லி வீணத்துக்கு நான் சொல்லிக்கிறேன். மெயினாக பார்த்துக்க வேண்டியது கழுத்து, தம்பி, இளைய சகோதரன், இவங்களுடைய ஹெல்த்து, அதே மாதிரி உங்கள் மாமனார், இதை மட்டும் பார்த்துங்க. வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. ஜாமுன்னு இருப்பீங்க. சந்தோஷமும் பொருளாதாரமும் என்பது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ஸோ இந்த வாரம் பகவத் சங்கல்பம், பகவத் கிருபை, எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும். எல்லா குழந்தைங்களும் நீட்டில் நல்ல மார்க் வாங்கி மெரிட்டில் சீட் அடிக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.